ஹாய், திஸ் இஸ் ரியாஸ். இது PARAMEDICOGENISIS. நம்ம போன வீடியோவில் தொடர்ச்சியாக ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வீடியோக்களோட தொடர்ச்சியாக இன்றைக்கி ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட்டில் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், ப்ரீ அனஸ்தெட்டிக் அசஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 5 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரீ, 2வது எக்ஸாமினேஷன், 3வது இன்வெஸ்டிகேஷன், 4வது ரிஸ்க் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன், 5வது ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஆர்டர்ஸ். ஸோ அதில் 2வதாக இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். வழக்கம் போல் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி லேட்ஸ் இன்ட்ரோ. ஸோ எக்ஸாமின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ சர்ஜரிக்கு வந்திருக்கக்கூடிய பேஷண்ட்டை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும். வெதர் உங்கள் அனஸ்தீசியாவுக்கு ஃபிட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா அப்படிங்கிற எக்ஸாமின் பண்ணணும். அந்த எக்ஸாமினேஷனில் 2 பார்ட்டை நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், இன்னொன்று சிஸ்டமிக் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் அவங்களுக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, PICCLE பிக்கிள் அப்படிங்கிற ஒரு நிமோனிக்காக வச்சுக்கணும். ஸோ P ஃபார் பேலர், அவங்க வந்து பேலாக இருக்காங்களா, பிளட்டு அவங்களோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து பேலர். 2வது இக்ட்ரஸ், ஏதாவது இக்ட்ரஸ் சைன், அதாவது ஜாண்டிஸ் சைன் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து சைனோசிஸ், C ஃபார் சைனோசிஸ், அவங்க சைனோட்டிக்காக இருக்காங்களா. அடுத்து இன்னொரு C ஃபார் கிளப்பிங் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து L ஃபார் லிம்படோனோபதி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து E ஃபார் எடிமா, ஸோ அவங்க எதுவும் எடிமேட்டஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த 5 விஷயமும் வந்து நம்ம பார்வையின் மூலமாகவே நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் மூலமாக எக்ஸாமின் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஜென்ரல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெயிட் அண்ட் ஹைட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ நம்மளுடைய அனஸ்தீசியாவில் அவங்களுக்கு எவ்வளோ ட்ரக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக காரணமாக அமையும். அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய விஷயம் தான் சிஸ்டமிக் எக்ஸாமினேஷன். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்தையும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டத்தையும் எக்ஸாமின் பண்ணணும். அதில் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் CVS, RS, CNS அண்டு ஏர்வேங்கிறது தான் அனஸ்தீசியா கன்சே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஏர்வே எக்ஸாமினேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் CVS, RS, CNS பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் மட்டும் அவங்களுக்கு நம்ம பண்ணணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை நம்ம விவரித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏர்வே எக்ஸாமினேஷன். ஏர்வேவை எப்படி எக்ஸாமின் பண்ணலாம். ஏர்வே எக்ஸாமினேஷன் வந்து அனஸ்தீசியாவை பொறுத்தவரை ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஏர்வே எக்ஸாமின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்வே எக்ஸாமினேஷனில் 5 விஷயங்களை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெம்பரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டு, 2வது வந்து மேண்டிபுலர் ஸ்பேஸ், 3வது வந்து மெல்லம்பட்டி கிளாசிஃபிகேஷன், 4வது அட்லாண்டா ஆக்சிபிட்டல் ஜாயிண்ட் அண்ட் 5வது கார்மேக் லெகானே. ஸோ இந்த 5 விஷயங்களை நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏர்வேயோட நிலைமையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஏர்வே மூலமாக தான் நம்ம அவங்களுக்கு ஈஸியாக அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும்.